இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு விரும்புகிறார். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் பந்தய பொருளை அடைவதற்காக ஓடுவார்கள். ஒரு கப்பலை ஓட்டுகிறவர் தான் போக வேண்டிய துறைமுகத்தை நோக்கி கப்பலை செலுத்துவார். இவர்களைப் போலவே அப்போஸ்தலர் பவுல் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் விசுவாசத்தோடு ஓடுகிறார். தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணப்பட வேண்டும். இதுவே பவுலின் விருப்பம். தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நாம் வரும்போது நம்மிடத்தில் பரிசுத்தமும் நீதியும் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஆராதிக்கிறது இயலாத காரியம். நியாயப்பிரமாணத்தினால் சுயநீதி உண்டாகும். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே நீதிமான்களாக இருப்பார்கள். இது சுயநீதி. அப்போஸ்தலர் பவுலுக்கு சுயநீதியில் விருப்பமில்லை. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தேவ நீதி நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை நாம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். பவுல் தேவ நீதியை உடையவராய் இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். முன்னோர்களின் பாரம்பரியங்களை கடைபிடிப்பதினாலும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்வதனாலும் வருகிற சுய நீதியில் பவுலுக்கு விருப்பமில்லை. பவுல் எவ்வளவுதான் நற்கிரியைகளை செய்தாலும் அவை அவருடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு பலனற்றவை. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தேவ நீதி வருகிறது. இந்த நீதி நம்முடைய விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் சுய நீதியை விட தேவ நீதியை உடையவராய் இருக்கவே விரும்புகிறார். தேவ நீதி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் உண்டாவதில்லை. இது சுவிசேஷத்தின் நீதி. இது தேவனுடைய நீதி. இந்த நீதி கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் உண்டாகிறது. தேவனே தம்முடைய நீதியை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தேவ நீதி உண்டாக வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாகவே ரட்சிக்கப்படுகிறோம். நம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தையே மீட்பின் கிரயமாக செலுத்தினார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நமக்கு ரட்சிப்பு உண்டாகாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே நமக்கு ரட்சிப்பு உண்டு. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலேயே நமக்கு நீதி உண்டு. அப்போஸ்தலர் பவுல் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிந்து கொள்ள விரும்புகிறார். மேலும் கிறிஸ்துவனுடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அவர் அறிந்து கொள்ள விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது என்னும் வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பது என்று பொருள். இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை ருசி பார்ப்பது என்றும் இதற்கு பொருள் சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு என்பது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடைமுறையில் நாம் அனுபவிக்க வேண்டிய அறிவு. இது படிப்பினால் உண்டாவதில்லை. இந்த அறிவு அனுபவத்தினால் உண்டாகிறது. அப்போஸ்தலர் பவுல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறார். இப்போது இயேசு கிறிஸ்துவினால் தான் பரிசுத்தப்பட வேண்டும் என்றும் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாக வேண்டும். நாம் பாவத்திற்கு மரிக்க வேண்டும். கிறிஸ்து பாவத்திற்கு மரித்தார். நாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படும் போது இந்த உலகம் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும்.
அதன் பிறகு நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்களாக இருக்க மாட்டோம். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டோம். நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருப்போம். அப்போஸ்தலர் பவுல் பரலோகத்தை நோக்கி பார்த்து சந்தோஷப்படுகிறார். மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தான் தகுதி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டார். நஷ்டம் மாத்திரமல்ல, அவை எல்லாவற்றையும் குப்பையுமாக எண்ணுகிறார். மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதும் அதற்கு தான் தகுதி பெற வேண்டும் என்பதுமே பவுலின் பிரதான நோக்கம். பரலோகத்தின் சந்தோஷமே இங்கு மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் இதன் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். மரித்தோர் எல்லோருமே உயிரோடு எழும்புவார்கள். நல்லோரும் உயிர்த்தெழுவார்கள், தீயோரும் உயிர்த்தெழுவார்கள். துன்மார்க்கர் தங்கள் நித்திய ஆக்கினையை அடையும்படியாக உயிர்த்தெழுவார்கள். நாம் அவர்களுடைய ஆக்கினையில் பங்கு பெறாதபடி மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மரண ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் மகிமையுள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டும். பரிசுத்தவான்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக உயிர்த்தெழுவார்கள். பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழும் போது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆகையினால் இவர்களுடைய உயிர்த்தெழுதல் தான் மெய்யான உயிர்த்தெழுதல். துன்மார்க்கரோ கல்லறையில் இருந்து எழுப்பப்படுகிறார்கள், மறுபடியும் இரண்டாம் மரணத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் பவுல் பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு தான் தகுதியாகும்படி ஆயத்தப்படுகிறார். பிலிப்பி சபையில் உள்ள விசுவாசிகள் உயிர்த்தெழுவதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் பரிசுத்த குறைவு காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மிடத்தில் பெருமை இருக்கக்கூடாது. அடைந்தாயிற்று அல்லதும் முற்றிலும் தேறினவனானேன் என்று ஒரு விசுவாசியும் எண்ணக்கூடாது. நம்மிடத்தில் பணிவும் பயபக்தியும் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய சுய முயற்சியினால் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற முடியாது என்பதை அறிந்திருக்கிறார். தன்னுடைய சுய நீதியில் பவுலுக்கு நம்பிக்கை இல்லை. அவர் கிறிஸ்துவை பற்றும் நீதியை விசுவாசிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரும் கிருபையை பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தேவன் தன்னை நீதிமான் ஆக்குவார் என்று விசுவாசிக்கிறார். அவர் தன்னை பற்றி நினைக்கும் போது அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று நினைப்பதில்லை. இந்த உலகத்தில் நல்லோரும் இருக்கிறார்கள், தீயோரும் இருக்கிறார்கள். நல்லோர் மனத்தாழ்மையோடு இருப்பார்கள், தீயோர் மன பெருமையோடு இருப்பார்கள். நல்லோர் எவ்வளவுதான் வளர்ச்சி பெற்றிருந்தாலும் அவர்களிடத்தில் மன பெருமை இருக்காது. தங்களிடத்தில் இன்னும் குறைவுள்ளது என்று மனத்தாழ்மையோடு சொல்லுவார்கள். அப்போஸ்தலர் பவுல் தேவனுடைய அப்போஸ்தலர், கர்த்தருக்காக உண்மையாய் ஊழியம் செய்கிறவர். அப்பேற்பட்ட பரிசுத்தவான் தன்னை பற்றி சொல்லும்போது தான் முற்றிலும் தேரவில்லை என்றும் தான் இன்னும் அடையவில்லை என்றும் சொல்லுகிறார். தன்னைத்தானே தாழ்த்துகிறார். பவுலின் இருதயத்தில் மனத்தாழ்மை இருக்கிறது. ஆகையினால் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி சொல்லும்போது கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவை நாம் முதலில் பிடித்துக் கொள்ளவில்லை, கிறிஸ்துவே நம்மை முதலில் பிடித்தார். கிறிஸ்து நம்மை பிடிப்பதினால்தான் நாம் அவருடைய கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறோம். நம்மை கரம் பிடித்தவர் முடிவு பரியந்தம் நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை பிடித்திருப்பதே நம்முடைய சந்தோஷம். நம்முடைய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து நம்மை பிடிக்கும் போதுதான் நமக்கு பாதுகாப்பு. நாம் அவரை பிடிப்போம் என்றால் நம்முடைய பிடியை நம்முடைய சுய இஷ்டத்தின் பிரகாரம் தளர விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போய்விடுவோம். நமக்கு பாதுகாப்பு இராது. கர்த்தர் நம்முடைய கரத்தை பற்றி கொண்டால் மாத்திரமே நமக்கு பாதுகாப்பு உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மை இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கத்திற்காக பிடித்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நாமும் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக ஆசையாய் கிறிஸ்துவை பின்தொடர வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஆசீர்வாதம் பூரணமாக இருக்கும். கிறிஸ்து அப்போஸ்தலர் பவுலை பிடித்துக் கொண்டார். அவர் எதற்காக பவுலை பிடித்துக் கொண்டாரோ அதை தானும் பிடித்துக் கொள்ளும்படி பவுல் ஆசையாய் பின்தொடர்கிறார். பவுல் இன்னும் அதை பிடித்துக் கொள்ளவில்லை. பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்.
இதற்காக அவர் பின்னானவைகளை மறந்து விடுகிறார், முன்னானவைகளை நாடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோருக்குமே தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். தேவ கிருபையை பெற்றுக்கொண்ட நம்மிடத்தில் மனத்தாழ்மை இருக்க வேண்டும். தேவ கிருபை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்ப வேண்டும். தங்களிடத்தில் தேவ கிருபை பூரணமாய் இருக்கிறது என்று நினைக்கிறவர்களுக்கு தேவ கிருபை கொஞ்சமும் இல்லை என்பதுதான் பொருள். ஏனெனில் எங்கெல்லாம் தேவ கிருபை உண்மையிலேயே இருக்கிறதோ அங்கெல்லாம் இன்னும் அதிகமான கிருபை வேண்டும் என்னும் விருப்பமும் இருக்கும். அப்போஸ்தலர் பவுல் தேவன் நியமித்துள்ள இலக்கை அடைவதற்காக அவர் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறார். தனக்கு முன்பு இன்னும் ஏராளமான கிருபைகள் இருக்கிறது என்பதை பார்க்கும்போது பவுல் அவற்றையே நாடுகிறார். பின்னானவைகளை மறந்துவிட்டு முன்னானவைகளை நாடி புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வாஞ்சையோடு வருகிறார். அப்போஸ்தலர் பவுலுக்கு தேவன் ஒரு இலக்கை நியமித்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறார். பரலோகத்தை நோக்கி ஓடுவதற்கு நமக்கு தகுதி உண்டாகும் போது நம்முடைய ஓட்டம் விரைவாக இருக்க வேண்டும். ஓட்டப்பந்தயத்தில் பங்கு பெற நாம் தகுதி பெற்றிருக்கிறோம். பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் சுறுசுறுப்பாயும் உற்சாகமாயும் வேகமாயும் ஓட வேண்டும். இலக்கை நோக்கி ஓட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் பரலோகமே தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள். பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதே நம்முடைய இலக்கு. நம்முடைய முயற்சிகள், நம்முடைய செயல்கள் எல்லாமே பரலோகத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்க வேண்டும். இப்பிரபஞ்சத்தில் நமக்கு அநேக வேதனைகளும் பாடுகளும் இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற இலக்கை நோக்கி ஓட வேண்டும். முடிவில் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற பந்தய பொருள் நமக்கு கொடுக்கப்படும். நம்முடைய வேதனைகள் எல்லாம் நீங்கும். நமக்கு வெகுமதிகள் கிடைக்கும். நாம் தேவனுடைய கரத்தில் இருந்து பந்தய பொருளை பெற்றுக்கொள்வோம். இதுவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் இலக்கு. நம்முடைய பந்தய பொருள் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது. அவருடைய கரத்தின் மூலமாகவே நமக்கு பந்தய பொருள் கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவே நமக்கு வழியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நம்மால் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியும். பவுலின் ஆவல்கள். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாய் இருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருக்க வேண்டும். கர்த்தரை அறிய வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிய வேண்டும். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும். அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாக வேண்டும். மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும். தேறினவனாக இருக்க வேண்டும். பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர வேண்டும். மற்ற விசுவாசிகளோடு ஒருவராக இருக்க வேண்டும். தன்னுடைய அற்பமான சரீரம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபம் அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமது பாவங்களுக்காக பாடுகளை அனுபவித்தார். அவருடைய கல்வாரி பாடுகளில் நாம் பங்கு பெற முடியாது. ஆனாலும் சிலுவையின் நிமித்தம் வரும் பாடுகளையும் சத்தியத்தின் நிமித்தம் வரும் பாடுகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிய விரும்புகிறார். அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு பெறவும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாக வேண்டும் என்றும் விரும்புகிறார். மரித்தோரில் ஒரு சிலர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். மரித்த துன்மார்க்கர்கள் உயிரோடு எழுந்திருப்பதற்கு முன்பாக மரித்து போன பரிசுத்தவான்கள் முதலாவதாக உயிரோடு எழும்புவார்கள். பவுல் இன்னும் அடைய வேண்டிய காரியங்கள். உயிர்த்தெழுதல் அல்லது பந்தய பொருள். பவுல் இன்னும் மகிமை அடையவில்லை. தேறுதல். பவுல் தன்னுடைய சரீரத்தில் உயிர்த்தெழுந்து மகிமை அடைவதையே தேறுதல் என்று குறிப்பிடுகிறார். ஒன்று செய்கிறேன் என்று பவுல் கூறிய காரியங்கள். பின்னானவைகளை மறக்கிறார், முன்னானவைகளை நாடுகிறார், இலக்கை நோக்கி தொடர்கிறார்.